श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 8வது ஸ்லோகம். ஞான விஜான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரியः யுக்த இத்யுச்யதே யோகி சமலோஷ்டாஷ்டமः காஞ்சனः. ஞான விஜான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரியः யுக்த இத்யுச்யதே யோகி சமலோஷ்டாஷ்டமः காஞ்சனः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், ஞான விஜான திருப்தாத்மா, ஞானம் விஞ்ஞானம், அதாவது அறிவாலும் அனுபவத்தினாலும் திருப்தியை அடைந்தவனாக இருப்பவன் எவனோ, கூட்டஸ்தகான்னு சொன்னால் அசையாதவனாய், விஜிதேந்திரியா இந்திரியங்களை முற்றும் ஜெயித்தவனாய், இந்திரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை தவிர்த்தவனாய், இந்தி கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, மெய் வாய் கண் மூக்கு செவி, அதாவது அது என்ன பண்ணும், நுகர்வதில் இருக்கிறது, இது போகும் எந்த வாசனையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி, அதுபோல் அதுலேருந்து தன்னை ஜெயித்து கொண்டவனாய், சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக, அதாவது மண் கல் பொன்னு இவை அனைத்தையும் ஒன்றாக கருதுபவனாய் உள்ள எவனோ யோகியானவன் யுக்தகா இதி யுக்தன் என உஷ்யத்தை கூறப்படுகிறான். அதாவது இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது எல்லாம் சரிதான். ஆனால் சாதாரணமாக இருக்கிறவாளுக்கு இந்த 2 வரியுமே பொருந்த முடியாது. தன்னைத்தானே ஜெயித்தவன் அதுவே இல்லை. அதுக்கப்புறம் சமலோஷ்டாஷ்ம காஞ்சனகா, மண் கல் இரும்பு பொண்ணு அது எல்லாத்தையும் ஒரே மாதிரி கருதுபவனாக இருக்கணும். ஆனால் நம்மளோட ராமானுஜருக்கு அவரோட தனியனே அப்படி தான் சொல்லுறது. அப்புறம் அவர் எல்லாத்தையும் ஒன்று போல கருதுவார். மண்ணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அது அவரை எதுவுமே பாதிக்காது அப்படின்னு தான் அவரோட தனியன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. அவர் அப்படிப்பட்ட மனம் உடவர்னு. அப்போ ஒரு ராமானுஜர் தான் இருக்கார் நம்மக்கிட்ட, இல்லையா? அதனால் இந்த உயர்வு என்பது மனசினால் வரணும், பழக்கத்தினால் வரணும் அப்படின்னு 2மே சொல்லி கொடுக்குறார் பெருமாள் இந்த ஸ்லோகத்தில். அதுக்கு மேலே அதில் முக்கியமானது கூட்டஸ்தகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். கூட்டஸ்தான்னு சொன்னால் அசையாதவனாய். எதுக்கு அசையாதவன்? இந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோல்டை பார்த்து அதை அசையாதவனாய். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் அதை நம்ம உதாசீனமாக தான் வச்சுக்கணும், ஏன்னா அந்த தூரத்தில் இருக்குது. ஆனால் அசையாதவன் அப்படின்னு சொன்னால் எதுக்கு அசையாதவன் சொன்னால், அந்த சமட்டி கல், இந்த பொற்கொல்லரோட இடத்துல ஒரு கல் ஒன்று வச்சுருப்பான். அந்த கல்லில் வச்சு பொற்கொல்லராக இருந்தாலும் சரி, பிளாக் ஸ்மித்து இரும்பு பட்டறையில் கூட ஒரு அசையாத ஒரு கல் ஒன்று இருக்கும். அந்த கல் மேலே நிற்க வச்சு, அதாவது இரும்பை உருக்கி வார்ப்படத்தில் போட்டு அதை நெருப்பில் கற்கி தட்டி வரும்போது தட்டி அதை சரி பண்ணணும்ல, அதை ஓங்கி அடிக்கிறதுக்கு ஒரு கல் வச்சுருப்பான். அந்த கல்லுக்கு கூட்டஸ்தம் அப்படின்னு பேர், கூட்டம் அப்படின்னு பேர். அந்த கூட்டம் என்பது சம்மட்டிக்கல். ஒரே வார்த்தைனா சமட்டிக்கல். கூட்டம் என்பது சமட்டிக்கல். அதன் மேல் அடிக்கப்படும் இரும்பு பல உருவத்தை உடையதாயினும் அடிக்கல் மாறுபடாது. அடியில் இருக்கிற கல் நகராது. அது மேலே வச்சு நன்னா தட்டுவான், இரும்பில் நெருப்பில் காட்டின்னு வந்து தட்டி அடிப்பான், நீட்டு விடுவான், எல்லாம் நடக்கும். அதுபோல் அசையாது நிற்க வேண்டும். எத்தனை அடி குடித்தாலும் அந்த கல் ஒரு நாள் கூட இட் வில் நாட் கிவ் எனி ஒப்பீனியன், இல்லையா? ஒன்றுமே சொல்லாது. அது மேலே என்ன சூடாக வச்சு என் மேலே தட்டுற, எதுக்கு இரும்பு தனியாக வச்சு தட்டுற, ஏன் கல்லை வச்சு தட்டுற, அதெல்லாம் அது ஒன்றுமே கேட்காது. அதுக்கு எதுவுமே தெரியாது. அதுபோல் எந்த விதமான உணர்வுகள் வந்தாலும், எந்த விதமான விளைவுகள் வந்தாலும், வசதி வந்தாலும், வாய்ப்புகள் குறைய பெற்றாலும், வாய்ப்புகள் மேலும் மேலும் வந்து கொண்டிருந்தாலும் அதற்காக எந்த விதமான ஒரு உணர்ச்சிகளையும் காட்டாது அசையாது நிற்பவன். அதுபோல் அசையாது நிற்பவனுக்கு கூட்டஸ்தன் என்று பெயர். கூட்டம் என்பது மலை உச்சியையும் குறிக்கும். அது இன்னொன்று கூட கூட்டம் என்று சொன்னால் சமட்டிக்கல்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். இன்னொன்று கூட்டம் என்று சொன்னால் மலை உச்சியில் போன பிறகு இது சரியில்லை, இங்கே இடமே இல்லை, ரொம்ப காத்தடிக்கிறது, அதெல்லாம் யூ கேனாட் கிவ் எனி அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸோட சேஞ்சஸ் பற்றிலாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. எல்லாம் என்ன இருக்கோ அதை பற்றி தான் இருக்கணும். மலை உச்சிக்கு போன பிறகு அங்கே அப்படி தான் இருக்கும்.
இப்போ நம்ம வந்து தெருவில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வைங்களேன், தெருவில் கல் இருக்கு, ஒரே குண்டு குமிழியமாக இருக்குது, ரோடு சரியில்லை. இப்போ அடியானை போல் ஒருத்தர்னு வைங்களேன், அந்த ரோடு சரியே இல்லை, அந்த தெரு வழியாக போகவே முடியாதுப்பா, இந்த ரோடு ஒரே சரியில்லைப்பா, நீ வண்டியில் கூட இதில் போக முடியாதுப்பா, நடந்து தான் போகணும் அப்படின்னு வி ஸ்டார்டட் கிவிங் ஒப்பீனியன் அபவுட் அவர் ஜெர்னி பாத்தை பற்றி. இல்லை, நம்ம நடைபயணமாக இருந்தாலும் வாகனத்தில் பயணிக்கிறதா இருந்தாலும் ரோடு அதுதான். ஒன்றுமா தான் நீங்கள் ஸ்மூத்தாக இருக்கிற ரோடை தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு அது வழியாக போகணுமே தவிர, அதே மாதிரி தெருவு சரியில்லைன்னு சொன்னால் நம்ம தான் நம்ம காலுக்கு பாதரட்சை போட்டுக்கணுமே தவிர, தெருவு சரியில்லை, தெருவில் ஒரே குப்பை, ஒரே மண், கல் மூடமாக இருக்குது, ஒரே அசங்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அந்த குணாதிசயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது. என்ன வருதோ, வாழ்க்கை என்ற பாதையில் எது வருகின்றதோ, எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். அதாவது மலை உச்சிக்கு போன பிறகு இங்கே சமவெளியில் இருக்கிற மாதிரி என்ன வசதிகள் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் மலை உச்சியை உடையனும் அதுவையும் குறிக்கும், அங்கனமாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொழுது அது வந்து குணமென்னும் குன்றேறி நிற்பவன் அவன்தான் கூடஸ்தன். குணமென்னும் குன்றேறி நிற்பவன் கூடஸ்தன். என்ன வருகிறதோ அதை பற்றி எந்த விதமான வார்த்தையில் சரியாக சொல்லணும்னா இங்கிலீஷில் சொன்னால் கம்ப்ளைண்ட், இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு. நல்லதை பற்றி சொன்னாலும் கம்ப்ளைண்ட் தான், எல்லாம் வசதியாக இருக்குது, இட்ஸ் வெரி குட் அப்படின்னு சொன்னாலும் சரி, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் அதுபோல் எந்த விதமான வார்த்தையும் சொல்லாமல் அதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்பவன் கூட்டஸ்தன். மேலும் ஞான விஞ்ஞான திருப்தாத்மா சொல்கிறார் இல்லையா, ஞானம் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தினால் போதிக்கப்பட்ட அறிவு ஞானம். அப்புறம் விஞ்ஞானம் என்ன சொன்னால் அந்த சாஸ்திரத்தால் போதிக்கப்பட்ட ஞானம் அறிவு இருக்கே, அதை உணர்வுபூர்வமாக அதாவது அனுபவித்து பார்க்கக்கூடியது விஞ்ஞானம். அனுபவத்தால் உணரும் அறிவு விஞ்ஞானம். மேலும் சமலோஷ்டாஸ்ம காஞ்சனகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்படின்னா சொன்ன ஓடு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், காஞ்சனம் அப்படின்னு சொன்னால் பொன், அப்படின்னு சொன்னால் நிதி பேப்பர். ஓடுன்றது வந்து ஒரு சாதாரண பிளாஸ்டிக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். கொட்டாங்குச்சியோட காஞ்சி உடஞ்சது கொப்பரை தேங்காய் எடுத்துகிட்ட பிறகு இருக்கிற அடி கொட்டாங்குச்சி, அந்த கொட்டாங்குச்சி. அப்புறம் நிதி அப்படின்னு சொன்னால் ஒரு 500 ரூபா நோட்டு. இது ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிக்கிடும். என்ன நடுராத்திரியில் இப்படி இந்த டாக்டர் இப்படிலாம் கொணாமனா சொல்கிறா அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஆனால் அது அப்படி நினைக்கணும். சமலோஷ்டாஸ்ம காஞ்சனகா. சும்மா சொன்னோன்னு வேண்டாம் நினச்சிக்கலாமே தவிர, நான் என்ன பண்ணுவேன், கொட்டாங்குச்சியை தூக்கி பத்திரமா வாசலில் கொண்டு வச்சுட்டு காகிதத்தை கொண்டு பர்சில் வச்சுருவேன் இல்லையா. எல்லாரும் அப்படி தான் செய்வோம். அதாவது ஓடும் நிதியும் ரெண்டும் ஒன்றாக கண்டவர்கள். ஓடுன்னு சொன்னால் பேப்பர் கொட்டாங்குச்சி ஓடு, நிதின்னு சொன்னால் 500 ரூபா காசு உள்ள பைசா, இது ரெண்டுத்தையும் ஒன்றாக கண்டவர்கள். நாடும் பொருளானது என்னது, பராபரமே. யாமன்றொரியன் பராபரமேன்னு சொன்னால் நட்பே பராபரமே. அந்த பரம்பொருளிடத்தில் நட்பு வளர்த்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பாள். அதாவது என்ன, ஓடு நிதி கொட்டாங்குச்சியும் பேப்பரையும் ஒன்றா நினைக்கணும். பேப்பர்ன்றது வந்து நம்ம சொல்கிறது சாதாரண நோட்புக்கில் கிழிச்ச பேப்பர் இல்லை, பச்சை காகிதம் 500 ரூபா நோட்டு. 500 ரூபா நோட்டோ கொட்டாங்குச்சியும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும்னு கேட்டால், அதை இரண்டையும் ஒன்றாக கண்டவர்கள். நாடும் பொருள் என்னது, நட்பென்ற பராபரம்னு சொன்னால் அளப்பரிய ஆற்றலை கொண்ட அந்த பரம்பொருளோடு நட்பு பாராட்டுபவர்கள் அப்படின்னு பொருள். அதில் இன்னொன்று வந்து இது நம்மளோட கூரத்தாழ்வானோட வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுவாள். என்னன்னு கேட்டால், கூரத்தாழ்வான் கூரத்துலேருந்து தன்னுடைய செல்வத்தெல்லாம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார். அவரும் அவாத்து மாமி ஆண்டாளும் சேர்ந்து ஸ்ரீரங்கத்துக்கு போய் நம்மளோட ராமானுஜரோட கூட இருந்துக்கலாம், அங்கேயே நம்ம இருந்து அவருடைய அது என்ன சிஷ்யனாக ஏற்றுக்க சொல்லி கேட்டுக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இத்தனைக்கும் அவர் ராமானுஜரை கேட்டாலும் ஒரு 2-3 வயசில் பெரியவர் தான். இருந்தாலும் ராமானுஜரோட பிரக்யாத்தி கீர்த்தி அவருடைய அணுகுமுறை இதெல்லாம் பெருசாக ரொம்ப இருக்கிறதுனால அங்கேயே நம்ம போயிடலாம், இங்கே வரதரை சேவிச்சது போகிறோம்னு வரதர் ஒரு நாள் வந்து சேவிச்சுட்டு தங்கிட்ட இருக்கிற சொத்து தன்னுடைய அந்த சீஃப்டெயின் ஆஃப் த கிராமம் தானே, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாத்தையும் யாருக்கிட்டேயோ பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு அங்கே இருக்கிறவாள் சிறப்பானவர்களுக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவள் விட்டுவிட்டு வெறும் மாமாவும் மாமியும் கூரத்தாழ்வானும் அவருடைய தேவிகள் ஆண்டாளும் அந்த ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடந்து போயின்னு இருக்கா. அப்போ ஆனால் அந்த மாமி மட்டும் என்ன பண்ணாலாம், அவர் வந்து ராத்திரியில் கஞ்சி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வட்டில் வச்சு போகிறான், தொன்னை மாதிரி ஒரு பேஷன் மாதிரி. அது வந்து தங்கத்தில் இருக்குமா, அத்தனை வசதி. அதனால் அந்த மாமி என்ன பண்ணாலாம், இவருக்கு ராத்திரியில் கஞ்சி சாப்பிட்றதுக்காவது இந்த கிண்ணம் இருக்கட்டுமே அப்படின்னு அந்த கிண்ணத்தை தன்னோட புடவையில் சுருட்டி அந்த எல்லோரும் அப்போல்லாம் என்ன பேகு சூட் கேஸு ட்ராலியெல்லாம் இருக்காதில்ல, வெறும் ஒரு மூட்டையில் தானே கட்டி வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு மடிசிஞ்சியில் கட்டி பகிலில் வச்சுக்கிட்டு போனாலாம்.
அப்போ போன பொழுது வழியில் காட்டு வழியாகவும் போகணும். சில ராத்திரி ஆச்சுன்னா இந்த மரம் நன்னா இருக்குன்னா அந்த தெருவு தென்னையில் படுத்துன்னு விட்டு அடுத்த நாள் காட்டால் போகணும். அப்படி போகும்போது நிறைய பேர் திருடெல்லாம் வரும்போது இதில் கொஞ்சம் முக்கியமானது அப்படின்னு பார்த்து மாமி எடுத்துன்னு சொன்னாலாம். இத்தியார் ஒன்று எடுத்துன்னு வர சொன்னா, இது அங்கேயே கடாசிட்டு தானே வர சொன்னேன், இது எனக்கு பிடிச்சின்னு வந்தேன் அப்படின்னு கேட்டாராம். அப்போ இல்லை, நீங்கள் ஒரு ராத்திரிக்கு ஒரு கஞ்சியான சாப்பிட்றதுக்கு இருக்கட்டவே, பகல் நேரத்தில் என்ன சாப்பிட்டாலும் அதனால தான் கொண்டு வந்தேன் அப்படின்னாலாம். இந்த கொண்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டில் அதை விட்டு எரிஞ்சு விட்டாராம். இப்போ அடியானை போல் ஒருத்தரை போய் கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த ஊரில் அப்படி ராத்திரி படுத்துட்டார், அங்கே எங்கே விட்டு எறிஞ்சார், அந்த இடத்த போய் நம்ம இப்போ தேடி பார்க்கலாமான்னு இப்போ போய் தேடி பார்ப்போம். நமக்கு தங்கத்து மேலே இருக்கிற ஈடுபாடு இப்போ போய் அந்த இடத்துல தேடி பார்க்கணும். அது அவர் விட்டு எறிஞ்சு 1000 வருஷம் ஆயிருக்குமா இருக்கும். இருந்தாலும் அது அங்கே இன்னுமே இருக்குமா? அப்போவே ராத்திரியில் யாரோ எடுத்துன்னு போயிருப்பா அடுத்த நாள் கடத்தால. அதனால் அவர் தங்கத்தை கூட வாண்டாம்னு விட்டு எறிஞ்சு கொடுத்தா ஆச்சாரியர் ஒருத்தரே போகிறோம். அதனால தான் ராமானுஜர் கூட யோனித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம அதெல்லாம் எல்லாத்தையும் ரெண்டுமே ஒன்று போல கருதுபவர், எதையும் பார்த்து பாராட்டி கொள்ளாதவர், எல்லாவற்றையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளுபவர் அப்படின்னு அவருக்கு பேருன்னு. அதை மாதிரி இருக்கும்போது அப்போ கேட்டாலாம். அப்போ ஆண்டாள் அம்மா இருந்த மாதிரி சொன்ன உடனே தாழ்வான்னு கேட்டாரா, இதெல்லாம் எடுத்துன்னு வந்துக்கணும்னு சொன்னால் அப்புறம் நம்மளுக்கு என்னத்துக்கு வானப்பிரஸ்தம்? வானப்பிரஸ்தம் வரத்துக்கு தங்கத்துக்கும் பாத்திரத்துக்கும் கிண்ணத்துக்கும் இலைக்கும் வித்தியாசம் தெரியாத இருக்கிறவனுக்கு எதுக்கு நீ வானப்பிரஸ்தத்துக்கு வரணும்னு நினைக்கிற? ஏன் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் அப்படின்னு கேட்டுண்டாராம். அதனால் இது எல்லாவற்றையும் உதாசீனத்துக்கு மாற்றம் இது என்ன பண்ணணும்? நிதியும் ஓடும் ஒன்று போல கருத வேண்டும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தராருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.